நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக கார்த்திக் மற்றும் அக்பர் பாஷா ஆகிய இருவர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன ராமசுந்தரம், விரிவாக விவரிங்க. நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே இன்று காலை நோன்பு திறப்பு நிகழ்ச்சிக்காக காலை நோன்பு வைப்பு நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு பள்ளிவாசல் தொழுகை எல்லாம் முடித்துவிட்டு வந்தபோது ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக நெல்லை டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இருவர் நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார்கள். கார்த்திக் மற்றும் அக்பர் பாஷா ஆகிய இருவர் நெல்லை மாவட்டத்தினுடைய நீதித்துறை நடுவர் மன்றம் 4 சரணடைந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இந்த புகார் அளிக்க வந்த உறவினர்களும் தற்போது காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிலம் தொடர்பான பிரச்சனை, அதாவது வக்ஃபு போர்டு நிலம் தொடர்பான பிரச்சனையில ஜாகிர் மற்றும் எதிர்த்தரப்பினரிடையே பெரும் பிரச்சனை இருந்து வந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக PCR வழக்கு ஜாகிர் ஹுசைன் மீது போடப்பட்டிருந்தது. அந்த வழக்கு முறையாக விசாரணை செய்யாததால் தான் இந்த PCR வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கை உள்ளூர் காவல்துறை விசாரித்தால் சரியா இருக்காது, CBI விசாரிக்க வேண்டும், தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தென்மண்டல IG வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த உயிரிழந்த ஜாகிர் ஹுசைனுடைய மகள் உள்ளிட்ட உறவினர்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளரும் தற்போது அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கிற சூழ்நிலையில தற்போது நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை தற்போது டவுன் போலீசாரும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இருவர் சரணடைந்திருக்கிறார்கள். நெல்லையில் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த விவகாரம் தொடர்பாக இருவர் சரணடைந்திருக்கக்கூடிய செய்தி தற்பொழுதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று காலை படுகொலை செய்யப்பட்டார் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைன். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக இருவர் சரணடைந்திருக்கிறார்கள்.